கிஸ் கேட்டல இதுல தம்பி மாதிரி வேற எனக்கு தம்பி இப்படி ப்ரோபோஸ் பண்ணுவானா? நான் எப்ப சொன்ன தம்பி மாதிரின்னு? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீ சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. தம்பி மாதிரின்னு சொன்னேன். எனக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஃப்ரெண்ட்னு தான் சொன்னேன். குத்து நல்லா காது குத்து. அன்னைக்கு என்ன கூட்டி போய் காது குத்துனல்ல, அவன மூக்கு குத்த சொன்னா நீ எனக்கு காது குத்துறியா? வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இல்ல. வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் ஒரு கிளிக் பண்ணிட்டு பார்த்தா என்ன உங்களுக்கு? நான் உங்க போட்டு சொத்தா எழுதி கேட்டேன். So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, I'm going to talk about some chocolate that are close to my heart. பண்றது மாமா வேலை, முதல்ல இங்கிலீஷ் போயா. So இந்த பதிவு கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்க போகுது. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே ஸ்வீட்டா இருக்க போகுது. Just because it's National Chocolate Day. இந்த உலகத்துல எவ்வளவோ சாக்லேட் இருக்கு. இந்த உலகத்தை விடுங்க, நம்ம ஊர்லயே எவ்வளவோ சாக்லேட் இருக்கு. அதை கூட விடுங்க, ஏன் நம்ம அண்ணாச்சிகள்ல எவ்வளவு சாக்லேட் இருக்கு. எதுவாவது நல்லா இருக்கா? இப்ப வரதுல ஒரு சாக்லேட்டா? அந்த காலத்துல ஸ்கூலுக்கு வெளியே பாட்டி போட்டு வச்சிருப்பாங்க ஒரு கடை. 10 ரூபா தான் போதும். கடையில இருக்க எல்லாத்துலயும் ஒரு சாம்பிள் வாங்கிடலாம். ஸ்கூல் படிக்கும் போதுலாம் நம்ம நிறைய மிட்டாய்கள், சாக்லேட்கள் சாப்பிடுவோம். அதை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். நிறைய இல்ல, 10 எடுத்து வச்சிருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி மிட்டாய் எல்லாம் நிறைய பெட்டிகள் இருக்கும். ஆனா இப்போ 90s மிட்டாய்னு நிறைய கடை தான் ஓப்பன் ஆகும். எந்த கடையிலுமே அந்த மாதிரி மிட்டாய்கள்லாம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போட்டேன் என்னன்னா தேன் மிட்டாய். இப்போலாம் ஸ்கூல் படிக்கும் போது 1 ரூபிக்கு 2 வரும்னு நினைக்கிறேன். சரி, ஞாபகம் இல்லை. 1 ரூபிக்கு 2 இல்ல 4. ஆனா இப்போ ஒரு மிட்டாய் 2 ரூபாய்க்குறானுங்க, 3 ரூபாய்க்குறானுங்க, 5 ரூபாய்க்குறானுங்க சில கடையில. அப்பெல்லாம் குட்டியா இருக்கும், கொஞ்சம் கலர் டார்க்கா இருக்கும். ஆனா இப்போ பெருசா இருக்கு, கலரும் லைட் ஆயிடுச்சு. டேஸ்டும் இந்த மாதிரி இருந்த மாதிரி இல்லை. ஓகே, ரேட் மட்டும் அதிகமாயிடுச்சு, அதான் விஷயம். நெக்ஸ்ட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் மிட்டாய். ரவுண்டா இருக்கும், நடுவுல கயிறு தான் இருக்கும், சரு தரலாம். சின்ன நல்லா சுத்திட்டு நானும் என்னோட டீல் போடுவோம். வரியா 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 லாஸ்ட்ல உடஞ்சதும் அப்படி தூக்கி வாங்கி போட்டு தப்பி சாப்பிட்டு போயிடுவோம். அடுத்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஒன் இறந்த பழம் மிட்டாய். அது இறந்த பழம் ஜாம். அந்த மேல இருக்க கவர் பிரிச்சுட்டு அதை அப்படியே வாயில வச்சு உள்ளே பாட்டு சூப்பர். இது போதும் எனக்கு, இது போதுமே. நெக்ஸ்ட் ஜெல்லி மிட்டாய். ஃபுல்லா சக்கரையா இருக்கும். அப்படியே அதை கடிச்சா பாயிண்ட் பவுன்ஸ் ஆகும். டேஸ்டும் நல்லா இருக்கும். பள்ளி மிட்டாய் அண்ட் கலர் பால் மிட்டாய். இப்போ வந்து அதுக்கு பேர் ஜிம்சன் அப்கிரேட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு காலத்துல ஸ்கூல் படிக்கும் போது அந்த பள்ளி மிட்டாய் எல்லாம் பள்ளியில இருந்து தான் செய்யறாங்க போல அப்படின்லாம் சும்மா தற்கொலைத்தனமா சுத்தி இருந்தவங்க. நல்லா இருக்கும். பார்க்கும் போதே சும்மா அப்படியே கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு திறனோட்ட மாதிரி தான் இருக்கும். சும்மா அப்படியே கலர் கலரா இருக்கும். ஐயோ, எல்லாமே அழகா இருக்குது, யார செலக்ட் பண்ணனே தெரியலையே, ஒரே கன்ஃபியூஷனா இருக்குடா. நெக்ஸ்ட் ஒன் மம்மி டேடி. இது வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது வந்து ரொம்ப ஹைப் இருக்கு. இதுல பார்த்தா எப்படின்னா ஆன்ஸ் புள்ளி மாதிரி அந்த மம்மி டேடி அது வாங்கினாலே, அதை வாங்கி வாயில போட்டாலே ஐயோ பொறுக்கி பண்ணிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா ஜஸ்ட் கொஞ்சம் பாஸ் மாதிரி தான் இருக்கும். அதுல அந்த பள்ளி மிட்டாய், இந்த சீரகம், செடி குடி அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாவே. அதுக்கே அவ்வளோ ஹைப் கொடுப்பாங்க. மம்மி டேடி வாங்கி போட்டாங்க. அதுக்கு வந்து ரோஸ் மிட்டாய். திஸ் ஒன் இஸ் லைக் எப்படி சொல்றது, அந்த பஞ்சு மிட்டாய் நல்லா இப்படி நல்லா பக்கம் அப்படியே பண்ணி இட்டுடாக்கணும், இப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அப்படியே தூக்கி வாங்கி வச்சுக்கல, அப்படியே நாக்கலாம் அப்படியே ரோஸா இருக்கும். டேஸ்ட்டும் பிரமாதமா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப ஃபேவரட்டான புளி மிட்டாய். அதுல கவரை பிரிச்சு எடுத்து வாயில போட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வரும் போயிடும் குடிப்பு. Hey, I've seen this one. This is a classic. நல்லா இருக்கும். புளியா மரம். இந்த புளியா மரத்துல இருக்கும் அந்த பழம், புளிய மரமா அந்த பழம் அப்படியே அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும், செம்மையா இருக்கும். அது அப்படியே போட்டதான் அப்படி சிம்மையாரும் கொஞ்சம் ஒரு மாதிரி. அதெல்லாம் வேர்ட்ஸால டிஸ்கிரைப் பண்ண முடியாது. வேற லெவல் ஃபீல் அது. நெக்ஸ்ட் ஒன் ஜவு மிட்டாய். அதை வந்து ஜவு மிட்டாய்னு சொல்லுவாங்க, சில பேர் பாம்பே மிட்டாய்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் திருவிழாலாம் மோஸ்ட்லி அது இருக்கும். ஒரு குச்சில ஃபுல்லா அந்த இதுவை சுத்தி வச்சுட்டு அப்படியே இழுத்து
அதை வாட்ச் செய்வாங்க, நாய் செய்வாங்க, பொம்மையா செய்வாங்க. அதை செஞ்சு செஞ்சு கொடுப்பாங்க. நல்லா செய்வாராங்க. நாங்க ஒரு பொம்மை இன்னும் கை தருந்தோம். அதுவும் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி மிட்டாய்கள்லாம் இப்ப எங்க இருக்கு? அந்த மாதிரி மிட்டாய்கள்லாம் தேடி போனோம்னா பொதுவா அதுக்குன்னு ஒரு கடை ஓபன் பண்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் எல்லாம் ஸ்கூலுக்கு வெளியே பாட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இப்பதான் புரியுது அந்த பாட்டியோட அருமெல்லாம். இதோட லிஸ்ட் முடிவடைந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் என்னோட ஃபேவரட்னு நான் என்னோட லிஸ்ட் போட்டு வச்சிருந்தேன். இதுல உங்களுக்கு எது ஃபேவரட்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது இல்லாம நிறைய இருக்கு. ஒரு ஸ்வீட்டான பதிவா இருக்கலாம்ன்றதுக்காக வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்கலான்ட்டு என்னோட ஃபேவரட் மட்டும் நான். ஸோ உங்களோட ஃபேவரட் இல்லை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். பாய். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. வணக்கம் மக்களே, வெல்கம். வணக்கம் வணக்கம் மக்களே.